இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் என்னன்னாக்கா முழுக்க ஆண்களுக்காக ஏற்படுகின்ற சில துயரங்கள், தொந்தரவுகள். இதனால் மேல் தோல் சுண்ணல் செய்யும்படியான நிலைமை ஏற்படுகிறது. அதாவது சர்க்கம்சிஷன் என்ற ஒரு ஆப்ரேஷன் டாக்டர்களால் செய்யப்படுகிறது. இதனால் என்னாகும், எழுச்சி குறைந்துவிடும், ஆசை அதிகம் ஏற்படாமல் அது சிறிதாக குறைந்து உணர்ச்சித்தன்மை இழந்து விடுகிறது. சரி, இதை தவிர்க்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல உடல் உறவு வைத்து கொண்ட பின்னாடி உடனே வெதுவெதுப்பான தண்ணி, அதாவது நம்ம வாயில் விட்டு குடிக்கிற அளவுக்கு உள்ள தண்ணியோ அல்லது குளிர்ந்த சாதாரண தண்ணியிலையோ உங்களுடைய உறுப்பு உடல் உறவு கொண்ட பிறகு உடனே கழுவி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நீண்ட நேர உடலுறவுக்கு பின் அசந்து தூங்குவதால் ஏற்படுகின்ற அந்த அசதியினால் உள்ள விந்து, பெண்ணுறுப்பில் ஏற்படும் சுவநீதம் இதெல்லாம் என்னாகும்னாக்கா ஆணுறுப்பிலேயே தங்கிவிடும். அந்த மை தங்கும்போது அந்த தோல் மூடிக்கொள்கிறது. தோலுக்குள்ளேயே அது தங்கி இருப்பதால் அந்த இடத்தில் கிருமிகள் அதிகமாக உற்பத்தி ஆகி அங்கேயே உள் சதைக்குள்ளே நுழைந்துவிடும். இதை ஆரம்பத்தில் ஏற்படும் போது மிக சின்னதாக ஒரு அரிப்பு ஏற்படும். நீங்கள் ரொம்ப நேரம் சென்று போய் கழுவுவீங்க அல்லது யூரின் போயிட்டு கழுவுவீங்க. அந்த மாதிரி கழுவி கொண்டு சுத்தமாக உடனே செய்திருந்தால் இந்த அரிப்பு, இந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படாது. முதல்ல சாதாரணமாக 2-3 நாள் சென்று பார்த்தால் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் என்று அழைக்கக்கூடிய வெள்ளையாக திரியாக மேலே படிந்துவிடும். விரலை வச்சு தேய்ச்சோம்னா திரியாக திரண்டு வரும். அதுக்கப்புறம் என்னாகும், அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்க. அடுத்தடுத்து தொடர்பு மனைவியோடு வைத்து கொள்ளும்போது இதனால் ரொம்ப அரிப்பு ஏற்படுவது போல் இருக்கும். அந்த அரிப்பு ரொம்ப சுகமாக இருக்கும். சிவப்பாக திட்டாக அங்கங்கே லேசாக அந்த அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். சரி, சும்மா தானே அரிக்குதுன்னு நீங்கள் அதை விட்டுருவீங்க. மீண்டும் அந்த அரிப்போடு தொடர்பு வைத்து கொள்வீர்கள். மனைவியோட தொடர்பு வைக்க என்னாகும், அந்த இன்ஃபெக்ஷன் வழியாக, அதாவது அரிப்பு ஏற்பட்டு லேசான பட